மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு, ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு ஓடணும் அவனுக்கு. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலைக்கு அந்த 15 மூச்சு ஓடுறதில்லை. காரணம் ஏன்னா அவனுடைய தொழில். இப்போ சில பேர் வேலை செய்கிற இடத்துல போக அவனை கவ்விடும். அவனுக்கு 15 மூச்சு இருக்காது, 19 மூச்சு ஓடிடணும். இல்லை எந்த தொழிலுக்கு அது ஃபுல்லாக கட்டுவான், அதனால் அவனுக்கு மூச்சு அதிகமாக ஆயுள் குறைஞ்சிடும். சில பேர் நல்ல உடல் ரீதியாக இருப்பான், அவன் ஃபுல்லாக டம் அடிப்பான், அதனால் அவனுடைய மூச்சு குறையும். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறது நாத்திகனா ஆத்திகனா இல்லை, அவனுடைய மூச்சு பிராணன் முடிவு பண்ணுது. அதுதான் அவன் வாழ்க்கைக்கு அடிப்படை. நான் அதனால தான் சொல்லுவேன், இந்த கடவுளை நம்ம அந்த கடவுளை நம்ம இந்த வேஷம் போட்டுக்கோ அந்த வேஷம் போட்டுக்கோன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா வேஷத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. வேஷம்ன்றது மன சம்பந்தப்பட்டது, மத சம்பந்தப்பட்டது, கடவுள் சம்பந்தப்பட்டது இல்லை. ஏன்னா மதம் வேற, மனம் வேற, கடவுள் வேற இருக்கிறான். இவங்க எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி வச்சு குழப்பின்னுக்கிறாங்க. ஆனால் கடவுளுக்கும் ஆன்மாவுக்கும் தான் சம்பந்தம், மனசுக்கு சம்பந்தம் கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க மனசுக்கு உன் மனசாட்சிப்படி நடந்துக்குங்க, சரி, நல்ல விஷயம். மனசாட்சி, இப்போ நீங்கள் யாரும் இல்லை ஒரு தவறு செய்கிறீங்க, இதுக்கு சாட்சி யாரு? நான் தான். நீங்க யாரு? நான் என்ன, நீங்க யாருங்க? உடலா, கையா, காலா, உடம்பா, கண்ணா, மூக்கா, வாயா, எது நீங்க? என்னுடைய மனையில ஆன்மான்னு சொல்லுவாங்க. நீங்க எதை சொல்றீங்க? இதனால நிறைய இந்த மாதிரி தெளிவில்லாத குழப்பங்கள் இருக்கிறவங்க நிறைய. ஒரு மனம் தவறு செய்து, இந்த உலகத்தில் ஏக்கம் மனம் தான், மனம் இல்லைன்னா ஒரு ஏக்கமே கிடையாது. அதனால்தான் மகானுக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லாத அவன் ஒதுங்கியே நிற்கிறான். அஞ்ஞானிகள் மனுஷன் இந்த உலகத்தோட கட்டி பெறல்றான். காரணம்னா இந்த உலகமே நானாயினோன்னு மனசு நினைக்குது, ஆனால் ஆக முடியல. அதுக்கு ஆகிறதுக்கு பல பேர் பல விதமான முயற்சிகளை பண்றான், பல நாடுகளும் பண்ணுது மாதிரி. ஆனால் இறைவன் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும், மனுஷன் நினைக்கிறதெல்லாம் நடந்தது. அது அந்த மனசாட்சி, மனசு தவறு செய்து, யாரும் இல்லை, நீ ஒண்டிதான் இருந்தாங்க, ஆனா தவறு செய்தது. இதுக்கு சாட்சி எங்க இருக்குது? ஆனா இருக்குது. உன் மனம் செய்யும் தவறை உன்னுடைய ஆன்மா சாட்சியா நிக்குது. இந்த மனம் செய்த தவறுக்கெல்லாம் பரிகாரம் தான் பிறப்பு எடுக்குது. சாட்சியா இருந்து இவ்வளவு தவறுகள் செய்திருக்கிற நீ, இதை நீ அனுபவிச்சு ஆகணும். கை இல்லாத கால் இல்லாத அனுபவி, துன்பப்படும். அப்போ இனிமேல் இந்த உலகத்தில் நான் எந்த தீமையும் செய்ய மாட்டேன்ற உணர்வு, அடுத்த பிறவி உனக்கு சுத்த பிறவியை நான் உண்டாக்குறேன் அப்படின்னு ஆன்மா. ஏன்னா அதான் சாட்சியா இருந்தது நீ செய்த தவறுக்கெல்லாம். அப்போ மனம் செய்கிற தவறுக்கு சாட்சி எதுன்னா உன் ஆன்மா. உன் ஆன்மா தான் பிறப்பு எடுக்க போகுது. அப்போ உன்னை ஒரு பிறப்புல நீ செய்த நன்மைக்கு செல்வந்தனா ஆக்கிக்குது. அப்போ இந்த செல்வந்தனான மனுஷன் என்ன செய்யணும்? ஐயோ, நம்ம எதிர இவ்வளோ தாழ்ந்து போய்க்கிறான், சாப்பாட்டுக்கே வழி இல்லாதக்கிறான், நான் செல்வந்தனா வாழறேன், அப்போ என்னால் முடிஞ்ச தர்மங்களை நான் செய்வேன்டா, எல்லாரும் செல்வந்தனா இருக்கணும்டா அப்படின்னு அவன் நினைச்சிட்டான்னா அவன் இறைவனோட சேர போறான்னு அர்த்தம். இல்லை நான் மட்டும்தான் எங்க செல்வனாகணும், எல்லாம் எனக்கு அடிமையா இருக்கணும் நினைச்சான்னா நாளைக்கு இவன் கண்ணால கண்டவனுக்கு அடிமையா இவன் வாழ்வான். இதான் உலக இயற்கை. அதனால எந்த ஒரு செயலும் உங்களை எண்ணுங்க. மனிதன், இயற்கை, 5 பஞ்சபூதங்கள், கடவுள். அதில் தான் நான் சொல்லியிருப்பேன், வேதம் அப்படின்றது 4. அது எது 4 அப்படின்ற குழப்பம் வரும் உங்களுக்கு. யஜுர்வேதம், ரிக்வேதம், சாமவேதம், அதர்ம வேதம், இது 4 வேதம் இந்து மதத்தினுடைய வேதம். இது இல்லாத பகவத்கீதைக்குது, சிவபுராணங்குது, கந்தபுராணங்குது, இப்படி பல வேத நூல்கள் இருக்குது. அந்த பக்கம் போனீங்கன்னா கிறிஸ்துவ மதத்தில் பைபிள் இருக்குது, அந்த பக்கம் போனீங்கன்னா குரான் இருக்குது. சரி, இதெல்லாம் வேதமானா இதெல்லாம் வேதமாகாது, இதெல்லாம் மனிதன் எழுதின வேதம். மனிதன் எழுதின வேதங்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் அது மறைஞ்சு போயிடும், வேற வேறு வேதங்கள் உருவாகும். ஆனால் இறைவன் எழுதின வேதம் எந்த காலத்திலையும் மறையாது. இறைவன் எழுதின வேதம் மறையும் போது ஒரு உயிரினம் கூட இந்த உலகம்ன்றது இருக்காது. அது என்ன வேதம் அப்படின்னா பூமி, இன்னொன்று சந்திரன், இன்னொன்று சூரியன், இன்னொன்று வெள்ளி.
அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இதென்னா 4 வேதம் சொல்கிறீங்களே, 4 கிரகத்தை மட்டும் சொல்கிறீங்களே, 9 கிரகமாச்சு அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். ஆனால் இந்த பூமியிலிருந்து நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேதம் தான், 4 கிரகம் தான் தெரியும். அதுக்கு மேலே புதன், செவ்வாய், சனி இதெல்லாம் தெரியாது. ஆனால் இருக்குது, கண்ணுக்கு தெரியுது இந்த 4 வேதம். பூமி, சந்திர, சூரியன், வெள்ளி, இந்த 4 தான் இந்த மனிதனையும் இயக்குது, மற்ற ஜீவராசி மரம் கொடி செடிகளையும் இயக்குது. அதான் இறைவன் எழுதுன வேதம். அதை மனசில் 5 பஞ்சபூதத்தை நினைங்க. 5 பஞ்சபூதம் அண்டத்தில் உள்ளது, பிண்டத்திலும் உள்ளது. வெளி உலகம் இயங்கணும்னா 5 பஞ்சபூதம் வேணும். நீர் வேணும், நெருப்பு வேணும், காற்று வேணும், ஆகாயம் வேணும், பூமி வேணும். இந்த 5 இருந்தால்தான் இங்கே இயக்கும், உலகம் இயங்கும். அதே மாதிரி உன் உடலுக்குள்ள 5 இருந்தால்தான் இயங்கும். நீர் வேணும், நெருப்பு வேணும், மண் வேணும். மண்ணுன்றது உடல், நீர். உன் உடலுக்குள்ள நெருப்பு, உன் உடலுக்குள்ள காற்று, உன் உடலுக்குள்ள தலை, ஆகாயம். இப்படி 5யும் நீ இயங்குற. அப்போ நீயே ஒரு இயற்கை பொருள் தான், இதை உணர்றது கிடையாது. உணரதா நான் 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 நின்னுக்கிறோம். நான் என்றது அவன் ஒருத்தன் பார்த்துட்டான்னா நான் என்றது இங்க பஸ்பம் ஆயிடும். அதனால அதை அடக்கி நான் இருக்கணும். ஆனா நான் அடுத்தவங்கிட்ட போகக்கூடாது. நான் அடுத்தவங்கிட்ட போகும்போது அவன் பாதிப்பான். அப்போ நான் என்ற பொருள் உன்னோட இருக்கணும். நான் என்றது ஒன்று இல்லைன்னா நீன்றது ஒன்று இருக்க மாட்டேன். நான் என்றது ஒன்று இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இருக்காது. அப்போ நான் இருக்கணும், என்னோட இருக்கணும், அது அடுத்த மேலே பாயக்கூடாது. இதுதான் வேத நூலினுடைய வியாக்கியானம். இதை உணர்ந்து நடந்தீங்கன்னா போதும். எல்லாரும் ஞானி ஆகிட முடியாது. கண்டிப்பாக இந்த கோயில்கள்லாம் கட்டி வச்சுக்குதே, இங்கே ஒன்றும் சாமி நீ வா நான் உனக்கு என்ன ஒன்மை தரேன் பொட்டி தரேன்னு சொல்லியிருந்தது இல்லை. சரி, அங்கே சாமி இல்லைப்பா, நீ பாட்டுக்கு வாழ்ப்பான மிருகம் மாதிரி ஆகிடுவேன். நீ மனிதனாக வாழணும்னா அதுக்கு ஒரு ஐதீகம் வேணும். இது சாமி, இந்த சாமி, இந்த சாமி இந்த நல்லது தான் செய்திருக்குது, இது உனக்கும் செய்யும் அப்படின்னு இருந்தால் தான் நீ போய் வழிபடுவேன். இதெல்லாம் இல்லைன்னா அடைய அங்கேயே போகணுன்னு விடுவேன். அதனால் அது கடவுள், அதை விட உயர்ந்த பொருள். கடவுள்ன்ற கல்லுன்னு நினைக்கிறோம். அது கல்லுன்னு நினச்சிட்டா கல் தான். ஆனால் அது கல் இல்லை, கடவுள்னு நினச்சிட்டுனா அது கடவுள் ஆகிடும். அப்போது இங்கே கல்லாகிறதும் கடவுளாகிறதும் எங்கேருந்து ஆகுதுன்னா உன் மனசில் தான் ஆகுது. அப்போ உன் மனசை சீர்படுத்தினேன்னா உலகம் ஃபுல்லாக சீர்படும். ஏன் அமைதி இழந்து ஓடிக்கின்னுக்கிறான்? காரணம் ஆசை. அந்த ஆசைன்ற ஒரு விஷயத்துக்காக அடுத்தவனெல்லாம் அடக்கி நான் வாழணும்னு நினைக்கிறேன், அடுத்தவனெல்லாம் என்னையெல்லாம் அடக்கி வாழணும்னு நீ நினைக்கிற. இப்படி இந்த நினைவு உருவாகும் போது விபரீதங்கள் தான் உருவாகும், அன்பு உருவாகாது. எந்த மத போதனையும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், அது முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், யாரையும் அடக்கி வாழ்றான்னு சொல்லல, அன்போட வாழ்றான்னு தான் சொல்லிக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிங்க எல்லாரும் தூண்டி விட்டு ஒருத்தனை சண்டை போட்டதான் அவன் சுகம் காணுவான். அதுதான் நடந்துன்னுக்குது இன்னைக்கு உலகத்தில். இதில் போய் நீ தடுக்க முடியுமா, நான் தடுக்க முடியுமா? ஆனால் உன் செயலையும் பார்க்குறான் இறைவன், என் செயலையும் பார்க்குறான். ஒரு நாள் அதுக்கு பனிஷ்மெண்ட்டு உண்டு. அதை எவனாலையும் தடுக்க முடியாது, எந்த அரசியல்வாதியாலையும் தடுக்க முடியாது, எந்த சாமியாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா அவனுடைய பார்வைக்கு இங்கே எதுவும் நிற்காது. அதனால் அந்த மனித நியாயம் கணித நியாயம்லாம் இதெல்லாம் வாயில் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். எங்கே நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? 40,000 ரூபாய் வாங்குறீங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு 20,000 ரூபாய் இருந்தால் போதும். மாதம் 20,000 ரூபாய் அனாதை ஆசிரமத்தை கொடுங்களேன் பார்க்கலாம். முடியுமா? முடியாது. பேச நல்லா இருக்கும். அதனால தான் சொன்னேன், பேச நல்லா இருக்கும், செயலுக்கு முடியாது. ஏன்னா இன்னைக்கு 20,000 ரூபாய் குடும்பத்துக்கு செலவாதுங்க. நாளைக்கு பொண்ணு கல்யாணம் பண்ண நான் 20,000 ரூபாய் எடுத்து வச்சேன். எங்கள் மனித நான் எங்கே தங்க உன் எதுவோ பிச்சை எடுக்கிறேன் பார்த்துக்கிட்டு தானே போகிறேன். நீ மனித நியாயம்ன்றது பேசுறது இல்லை, செயலில் இருக்கணும். ஆனால் செயலில் இன்னைக்கு இல்லை, அது யாரும் இருக்கவும் முடியாது. ஏன்னா யாரும் மனித பொது நலத்தில் வாழல, சுயநலத்தில் வாழறான். சுயநலத்தில் வாழும்போது தான் வாழனாங்க ஏவாஞ்சாலும் பரவாயில்லன்னு தான் நினைப்பான். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்வு அப்படி போயின்னு. இதில் 1 2 ஒரு சிலர் நமக்கு இருக்கிறத 4 பேர் கொடுக்கலாமே. அவன் 4 பேர் நம்ம 2 3 வேளை சாப்பிட்றோம், 2 வேளை சாப்பிட்டு ஒரு வேளை இன்னொருத்த சாப்பிட்டோமே கொடுக்குறோன்னு உண்டு. அதனால தான் உலகம் இன்னும் இருக்குது. அப்படிப்பட்டவன் இல்லாத போது இந்த உலகம் அழியும். அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். ஆசைன்றது நான் இறைவன் கூட இருக்கிறேன், இப்போ என்ன மாயை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஈசனோட இருந்தால் கூட பிடிச்சி காலை பிடிச்சி வயலில் போட்டுடும்.
அதனால் ஈசன் கூட இருக்கும்போது, இறைவன் கூட இருக்கும்போது கூட ஆசை இல்லாத இறைவன் கூட இருங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த பாட்டு. அந்த பாட்டில் சொல்கிறார் திருமூலர், அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். ஆசை வளர வளர துன்பங்கள் வளரும், ஆசை அழிய அழிய இன்பங்கள் வளரும். இதுதான் அந்த பாட்டினுடைய பொருள். அப்போது நீ ஆசையை எவ்வளோ மனசுக்குள்ளே வளர்க்குறியோ அது துன்பத்துக்கு வழிவகுத்துடும். ஆசையை அழிக்க அழிக்க இன்பத்துக்கு வழிவகுத்துடும்ன்றது தான் திருமூலனுடைய பாடலினுடைய பொருள். அதனால் அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசையை அருமீன் அப்படின்னு அந்த பாடலை சொல்கிறோம். அப்போது எப்போ நீ இறைவனோட இருப்ப? இப்போ இங்கே வந்து எல்லாரும் யோகம் கற்றுக்குறாங்க. இப்போ இங்கே வரும்போது ஒரு உபதேசம் வாங்கினோடனே நான் கடவுளை பார்த்துருவேன்னா முடியாது. அதுக்கு காலங்கள் தேவைப்படுது. அந்த காலங்கள் வரையும் காத்திருக்கணும். ஆனால் இங்கே வந்து யோகங்கள் பயின்றலாம் அப்படின்னு சொன்னது மனசு, இறைவனை அடையலாம் சொன்னது மனசு. ஆனால் இறைவனை அடையும் போது மனசு இருக்காது. அப்போ மனமில்லாத நிலையில தான் இறைவன் அடைவேன். அப்போ மனமில்லாத நிலையில் எது போய் இறைவன் அடையணும்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? மனம்ன்றது உலகத்தை சம்பந்தப்பட்டது, ஆன்மான்றது இறைவனை சம்பந்தப்பட்டது. மனம் போய் ஆன்மாவில் இணையும் போது உலக செயல், உலகம் இருக்குதா இல்லையா உனக்கு தெரியாது. எங்கே நீ கண்ணோ எவ்வளோ தூரம் உன் கண் பாயுதோ அவ்வளோ தூரமும் பேரொளி தான் தெரியும். இதை நான் வீடியோவில் சொல்கிறதால சில பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஆன்மாவை பார்த்துட்டேங்க, அன்னைக்கு கூட எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அது எப்படி பாருதுன்னு அது சொல்லவே முடியலங்கான்றான். இது மாதிரி புழுவுறவனும் இருக்கிறான். அதனால் இந்த மனமாகப்பட்டது எப்போ ஆன்மாவில் போய் இணையுதோ உலகம் தெரியாது. ஆன்மாவிலிருந்து மனமாகப்பட்டது எப்போ பிரியுதோ கடவுள் தெரியாது. அப்போ மனசுக்கு உலகம் தெரியும், ஆன்மாவுக்கு கடவுள் தெரியும். அதனால தான் ஆசையை அடக்குங்க. ஆசையை அழிக்க வேணாம், ஆசையை அடக்குங்க. அடக்குனீங்களா தான் அந்த ஆன்மாவுக்கு இங்கே வேலை குறையும், வேலை குறைஞ்சதுன்னா அங்கே போயிடும் இல்லையா? அப்போ நீ இறைவனோட கலந்து பார்ப்ப, இறைவனை நீ பார்க்கலாம். உனக்கு இறைவனை நீ இன்னைக்கு பார்த்துட்ட, சரி இன்றைக்கே நீ ஞானியை முக்தியை அடைஞ்சிடுவேன்னா அடைய முடியாது. ஏன்னா உனக்குன்னு ஒரு காலங்கள் வகுத்துருக்குது. அந்த காலங்கள் வரைக்கும் இந்த உலகத்துக்கு நீ உன்னுடைய செயல்கள் என்னென்ன செய்யணுமோ நல்ல செயல்களை செய்துட்டு முடிக்கும் போது இறைவன் உன்னை அழைப்பான். ஏன்னா இறைவனுக்கு நீ அறிமுகமாயிட்ட, மற்றவன் அறிமுகமாகலை. அதனால் இறைவனை யாரையும் கூப்பிட மாட்டான். ஆனால் நீ அறிமுகமாக இருந்தாலும் உன்னை இறைவன் கூப்பிடுவான். அந்த அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கு அந்த வழியை தான் நான் காட்டிக்கின்னு இருக்கிறேன். மனம்ன்றது உயிரின்னு ஒன்று எல்லா ஜீவராசிக்கும் இருக்குது. அதுக்கு பேர் ஜீவராசிகள்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கு மட்டும் மனுஷன்னு சொல்கிறோம். ஏன் நம்மளை மட்டும் மனுஷன்னு சொல்கிறோன்னா எண்ணங்கள் கலந்துருக்குது நமக்கு. அந்த உயிரோட எண்ணங்கள் கலக்கும்போது தான் மனம் உருவாகுது. மனம் உருவாகும் போது செயல் உருவாகுது. அதனால் இந்த மனம், இப்போது இந்த மனத்துக்குள்ளே ஒரு பானை, அந்த பானைக்குள்ளே ஓரளவுக்கு நீ தண்ணி ஊற்றி ரொம்ப வரைக்கும் ஊற்றினா அது ரொம்ப, அதுக்கு மேலே ஊற்றினா அது விரிஞ்சி உடையும். அது மாதிரி இந்த மனம்ன்ற பானைக்குள்ளே ஆசை என்ற தண்ணியை அளவோடு தான் வைக்கணும். அளவு மீறி வைக்கும்போது அந்த மனம்ன்ற பானை உடையும். உடையும் போது அதனுடைய ஆபத்து உனக்கு தான் இல்லையா? அதனால் மனசில் லேசாக வச்சுங்க, லேசாக வச்சுங்க. கண்டதை எடுத்து வைக்காதுங்க. இது இல்லை நான் தேடுறது, இது இல்லை நான் தேடுறதுன்னு போங்க. அப்படி போகும்போது உங்கள் மனம் லேசாக இருக்கும். எல்லாம் எனக்கு சொந்தம், எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கும் போது உனக்கு மனம் கனத்து போயிடும். கனத்து போகும்போது ஆபத்து உனக்கு தான், உலகத்துக்கு இல்லை. அதனால் மனசை லேசாக வச்சுங்கன்னு சொல்கிறேன். அவன் முதல்ல என்ன நினச்சின்னு வரான், அதுக்கு தான் சொல்லியிருந்தேன். மனுஷன் 3 விதமாக இருக்கிறான். ஒருத்தன் அதை அடையணும், ஒருத்தன் அது என்னான்னு பார்க்கணும், ஒருத்தன் அதை தூரந்து தெரிஞ்சுக்கினா போதும் அப்படின்னு 3 வகையான மனுஷர்கள் இருக்கிறான். இந்த 3 வகையான மனுஷனில் அடையணுன்றவன் ஒரு உபதேசம் வாங்கிட்டு கடைசி உபதேசம் வரைக்கும் நம்மக்கிட்ட பட்னியாக கூட உட்காந்துக்கிறான். ஆனால் பார்க்கணுன்ற வரவ ஒரு 2-3 உபதேசம் வாங்கிட்டு அவன் மனம் மாறும்போது அவனுக்கு தெரியுது மனம் நமக்கு மாறுது, நமக்கு எது மேலேயும் பற்று வரல
அப்போ வராத போது நம்ம எல்லா செயலையும் விட்டுடுவோம் போலுக்குது, பொண்டாட்டி விட்டுடுவோம் போலுக்குது, புள்ளையை விட்டுடும் போலுக்குது, சொத்தை விட்டுடும் போலுக்குது அப்படின்ற பயம் வரும்போது அவன் இத்தை விட்டுட்டு இருந்ததையே பிடிச்சிக்கிறான். அப்போ இந்த பாதைக்கு வந்த பிறகு அவனுடைய மனமாற்றம் அவனுக்கே தெரியுது. தெரியும் போது எதையோ நம்ம விட்டு விலகுறோம் புரியும் போது இதை நம்ம விலகிடுறோம், இது வேணாம் நமக்கு சரிப்படாதுன்னு இத்தை விட்டுட்டு இருந்ததையே பிடிச்சிக்கிறான் இல்லையா? ஒருத்தன் என்ன பண்றான், வரா பார்க்குறான், ஐயோ இது கஷ்டம் பழுகு நமக்கு வேணான்னு ஓடியே போயிடுறான். இப்படி 3 விதமான மனிதர்கள் இதில் உழல்றான். ஆனால் இதனுடைய உண்மை பொருள் என்னன்னா, பெருவாரி பேர் என்ன நினைக்கிறான்,